இந்திய விண்வெளி வீரர் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 வார காலம், அதாவது 14 நாட்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக நம்மளுடைய சர்வதேச மையம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் சுபான்ஷு சுக்லா இந்தியாவினுடைய குரூப் கேப்டன் தற்போது சென்றிருக்கிறார். அங்கே இந்த 14 நாட்களை கடக்க இருக்கிறார். குறிப்பாக நம்மளுடைய ஐஎஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ இதில் தான் இந்த டிராகனில் போய் இணைந்து தற்போது இந்த டாக்கிங் முறைகள் சிறப்பாக செயல்பட்டு நம்மளுடைய வீரர்கள் அங்கே உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த டாக்கிங் முறை முடிந்திருந்தாலும் கூட மனிதர்கள் அங்கே வசிப்பது, அதாவது நம்மளுடைய விண்வெளி வீரர்கள் அங்கே வசிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அது என்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது இவங்க தங்குவதற்காகவே சிறப்பான மாடியூல்கள் என்ற பகுதி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாடியூலில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். குறிப்பாக இதில் தூங்குவதற்கான இடம், ஆய்வுக்கூடம், கழிப்பறை, அதே போல் உணவகம் இப்படின்னு பல வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கழிப்பறை இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட தூங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இதுதான் ஸ்லீப்பிங் பேக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெட்ரூமாக மாற்றிருப்பாங்க. நம்ம வழக்கமாக தூங்குற மாதிரி இருக்காது. இந்த இடத்துல மிதவைத்தன்மையில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எப்போவுமே அவங்க ஃப்ளோட்டிங்கில் இருப்பாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க அந்த பேக்கில் போய் தங்களை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அங்கே நிம்மதியாக தூங்க முடியும். அதே போல் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியாக உணவு எப்படி இருக்கும் அப்படின்னா திடப்பொருளாக இருக்கும். அதாவது வேக்யூம் சீல்டில் அவங்க போடப்பட்டிருப்பாங்க. நம்மள மாதிரி சாம்பார், ரசம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க பயன்படுத்த முடியாது. எல்லாமே திடப்பொருளாக தான் இருக்கும். அதை அவங்க சக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே குறிப்பாக இந்த பொருட்கள் சூடாக்குவதற்கு நம்ம மைக்ரோவன் வைக்கிற மாதிரி அங்கே ஃபுட் வார்மர்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ அது உணவுப் பொருட்களை ரொம்ப ஹீட் ஆக்கி அவங்க அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட முடியும். குறிப்பாக நம்மளுடைய உடம்புல இங்கே எப்படி பூமியில் இருக்கிற மாதிரியே வியர்வைகள், கண்ணீர் போன்ற உடலிருந்து வெளியேறக்கூடிய அனைத்து நீருமே அங்கே இருக்கக்கூடிய க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டம் மூலியமாக அது ஈர்க்கப்பட்டு குடிநீராக மாறிடும். அதை ரீயூஸாக பயணிக்கலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விண்வெளியில் குளிக்கவே முடியாது. இப்போ நம்ம பூமியில் குளிக்கிறோம், நிறைய தண்ணி பயன்படுத்துகிறோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 6 மாத காலம் வரைக்கும் நம்மளுடைய ஐஎஸ்எஸ்ல தங்கி இருக்க முடியும். ஆனால் அங்கே குளிக்க முடியாது. அதுக்கு அவங்க என்னென்ன ஆல்டர்னேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரசாயன வைப்ஸ், அதாவது நம்ம குழந்தைகளை துடைக்கிற மாதிரியான வைப்ஸ் பயன்படுத்துவாங்க. விண்வெளி சோப்புகள் இருக்கிறது. அதே போல் ஏர் ஜெட்ஸ்ன்னு இருப்பாங்க. இந்த விண்வெளி சோப்பு அப்படின்னா இது உடலில் தேய்ச்சதும் அழுக்குகளை ரிமூவ் பண்ணும். அது ஆனால் நுரையா வெளியே வராது. இந்த மாதிரி தான் தங்களுடைய உடல்களை சுத்தப்படுத்திக்குவாங்க. அப்படி தான் சுபான்ஷு சுக்லாவும் குளிக்க போகிறார். அதே போல் கழிப்பறை அப்படிங்கிறது வேக்யூம் சக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் தான் அங்கே அந்த கழிவுகள் உறிஞ்சப்படும். நம்ம பொதுவாக ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டா அங்கே ஒரு சவுண்ட் மூலிமா புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி தான் ஐஎஸ்எஸ்லையும் இந்த கழிவுகள் அப்படிங்கிறது வெளியேற்றப்படாமல் உள்ளே முழுமையாக ஈற்றுக்கொள்ளப்படும். குறிப்பாக ஐஎஸ்எஸ்ல ஈர்ப்பு விசை, அதாவது 0 கிராவிட்டியில் இருக்கிறதுனால அங்கே முழுக்க உடல் வலி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும். தசை வலிகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய த்ரெட்மில்ல பயன்படுத்துவாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலாக இங்கே உடற்பயிற்சியை மேற்கொள்வாங்க. ஏன்னா வழக்கமாக நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது பூமியில் இருக்கும்போது நம்மளுடைய முதுகெலும்பு எஸ் ஷேப்பில் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவே ஐஎஸ்எஸ்ல இருக்கும்போது உங்களுடைய பாடி ஷேப் அப்படிங்கிறது எல் ஷேப்பில், அதாவது ஒரே நேர்கோட்டாக இருக்கும். இதனால் கடுமையான வலியை அனுபவிப்பாங்க. குறிப்பாக அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொள்வாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, தரவுகளை திரட்டிட்டு அந்த பணிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சவாலான பணியாக இருக்கும். தொடர்ச்சியாக அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்வாங்க அப்படின்னா, தாவரவியல், மரபணு கட்டமைப்பு, மருந்து, ஆய்வுக்கூடங்கள், இது எல்லாமே அங்கே எப்பொழுதும் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகள். இங்கே நிறைய சோதனைகள் நடக்கும். இப்போ நிறைய நம்ம கோள்களுக்கு போகிறதுனால இந்த தாவரவியல், மரபணு கட்டமைப்பு, மருந்துகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாற்ற பண்ண வேண்டும். அதற்கான பணிகளும் அங்கே நடக்கும். குறிப்பாக பூமியுடன் எப்பொழுதுமே ஒரு கனெக்டிவிட்டியிலே இருப்பாங்க. இப்போ நம்ம சேட்டலைட்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி ஐஎஸ்எஸும் முழு நேரமும் தொடர்ச்சியாக பூமியோட ஒரு இணைப்பிலே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நமக்கு எப்பொழுதும் இந்த கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அவங்களால படம் பார்க்க முடியும், வாசிக்க முடியும், இசைகளை கேட்க முடியும். இப்போ நம்ம ஏஆர் ரகுமான் பாடலாம் கேட்டுகிட்டே நம்ம சுபான்ஷு சுக்லா பயணித்தது போல் அங்கே பாடல்களை கேட்கலாம் ஓய்வு நேரத்தில். அதே மாதிரி நிறைய குறிப்பாக இந்த கேப்யூலா விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மின்திரை காணப்படும். நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜன்னலில் வானத்தை பார்க்குற மாதிரி அவங்க அங்கே இருக்கக்கூடிய விண்வெளியிலேருந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சூரியனை பார்க்கலாம். இது எல்லாமே டிஜிட்டல் திரையில் அவங்களுக்கு ஜன்னல் மாதிரியே இருக்கும். அந்த விண்டோவில் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மன ரீதியான எந்த ஒரு அழுத்தமும் வராதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் நாசா, ஈசா, அதே போல் ஜாக்ஸா, சிஎஸ்ஏ, ராக்ஸ்கோமோ உள்ளிட்ட விண்வெளி நிறுவனங்கள்
நிறுவனங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஐஎஸ்எஸ்னுடைய அந்த பணிகளை வந்து கண்காணிக்கிறாங்க. அதனால் எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்க அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வாங்க. ஒருவேளை இந்த 14 நாட்களில் மருத்துவ ரீதியாகவோ அவசர நிலை வழிமுறைகள் போன்றவை ஏதாவது தேவைப்பட்டால் முழுக்க நம்மளுடைய விஞ்ஞானிகளே அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டதுனால எந்தவித சவால்களையும் அவர்களால் சமாளிக்க முடியும். இது போன்ற 14 நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த சவால் மிகுந்த ஒரு நாட்களாகவே இருக்கும். இங்கே பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது வரக்கூடிய நம்மளுடைய ககன்யான் திட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக மாறப்போகிறது.